வாமா. காத்துல வந்து அடிவயிறு நிறையாம எழுந்தடி அரிச்சு இடக்காத்து நாடாத நான் காப்பாற்றி கொண்டு தரேன். உங்க வயிற்றுல ஒரு ஊற்றி ஊற வைக்க பண்ணித்தரேன்ப்பா. ராஜகனி தான் கொடுத்துருக்கப்பா. சஷ்டி விரதம் இருப்பியா? சஷ்டி விரதம். சஷ்டி விரதம். ஆமா, சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கணும். சரி. காலையில மதியம் சாப்பிடக்கூடாது. சரி. 2 பேரும். நைட்டு முருகனோட போட்டோ வச்சு தலைவாழையில போட்டு சஷ்டி விரதம் அதை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா போதும். மாசத்துல ஒரு நாள் வளர்பிறையில. சரி. வளர்பிறையில அதை ஒன்று மட்டும் இருந்துட்டோம். நல்லபடியாக அந்த முருகனை வணங்கிட்டு வாங்க. அவரே வந்து பொறுப்பாரு. சரியா? சரி. வேற அந்த கூட பிறந்த அந்த அக்கா அதான்ப்பா. நான் கேரளா போ. சரி. உங்க கணி ராஜகனியா இருக்கும். உனக்கு அந்த எந்த பிரச்சனையும் வராது. சரி. வெளியே போறேன்னு சொல்றாங்க. மும்பை போறேன். வேண்டாம், இங்க போ. இங்க போ, உயிரை காப்பாத்தி கொண்டு வந்து தரும். இந்த கனியை அப்படியே வச்சுக்கோ. சரியா? சரி. கேரளாக்கு மட்டும் போங்க. சரியா? சரி. உட்காந்துருக்கீங்க. யார் பேசுனது? யார் பேசுனது? வீட்டுல யாரோ இருக்காங்களா? அந்த பொண்ணுதான் வந்து பேசுமா? வந்து பேசு. கல்யாணம் ஆனவங்கள ஆகாதவங்களா? மேல வேற இருக்கிறாங்களா? தோல் மேல ஏறுறாங்களா? தலை மேலேயே தோல்லையா? தலை மேல ஏறே பேசுமா? கூப்பிடலாமா இப்போ? கூப்பிட்டா வருவாங்களா இங்க? உங்களை விரட்டிடலாமா? சின்ன பொண்ணா இருந்தாலும் என்ன பண்ணுது? கதை ஒடிச்சிட்டு போற அளவுக்கு இருக்கு இல்லையா?
ஏதோ ஒண்ணு பேசிட்டு ஏதோ ஒண்ணு பேசி என்ன உன்னோட உயிருக்கு ஆபத்து இல்லையா? உன்னோட உயிருக்கே ஆபத்து வருதா இல்லையா? உனக்கு குழந்தை இருக்கு இல்லையா? எல்லாம் பார்க்கணும் வேண்டாம். இப்ப அவங்க சொல்றது கேட்டு உன் உயிருக்கு ஆபத்து இல்லையா? எத்தனை தடவை கதை உடைக்கிறது? உங்களுக்கு வெட்டிடலாம் இல்லையா? வெட்டலாமா வேண்டாமா? வெட்டலாம். வெட்டிடலாம்ல. வெட்டிட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையில. வாரத்தில் எத்தனை நாள் வராங்க? ஒரு 2-3 நாள் வந்துட்டே இருக்கிறாங்க. தூங்க விடுறதில்ல. ம். என்ன சொல்றாங்க? சுருக்கு போட சொல்றாங்களா? ஏதோ ஒன்றும் நாங்க அப்படிலாம் மேல போட கூடிய மேல போடான்னு கூப்பிட்டா எங்க மேல ஒத்துக்க போறதா? கூடிய வா அப்படி ஏதோ ஒரு பண்ணிக்கலாம். தூக்க மாதிரி ஏதோ ஒண்ணு. உங்க வரல ஏதோ ஒண்ணு பண்ணிக்கலாம்னா என்ன நம்ம சுருக்கு போட்டுக்கலாமா? சாக்கலாம்னு சொல்லலாமா? ம். மிரட்டல இருக்கும். மிரட்டலாமா? இல்ல முடுங்கி விடலாமா? உன் இடத்த விட்டே போக வச்சிடலாமா? எடுத்து வச்சு போக போக வச்சிடலாம் இல்லையா? அப்பதான் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும். காலம் போற நீ இருக்கணும், குழந்தை குட்டியோட நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா உன் மேல இருக்கிறத வெளியே வரணும். இல்லைன்னா உன்னை என்ன பண்ணும்? எனக்கு சொன்னா கூட்டிட்டு போறேன். கூட்டிகிட்டே போயிருதா? கூட்டிட்டு போயிட்டு அப்ப என் குழந்தை குட்டி புருஷன் யாரு பாக்குறது? அதான் நான் சொல்லிட்டேன். ம். உங்க பையன் யார் பாக்குறது? வீட்டுக்கார இது பண்ணுவாங்க. எப்படி போறது? ம். எப்படி போறதுன்னு என்ன சொல்றது? ஒன்னும் சொல்ல வாவான்னு கூப்பிட்டு வா வான்னு கூப்பிடுறது. அப்ப கதவு தாள் போட்டு வேற என்ன பண்றீங்க? அதான் நான் வா தூக்க போடலாம் சொன்னோம். ஆனா அன்னைக்கு நான் போய் ஏதோ ஒண்ணு பண்ணாங்க பார்த்தாங்க. சொன்னாங்க இப்படி பண்ணாங்க, கதை உடிச்சாங்க. அப்புறம் இடம் காப்பாத்திட்டாங்க. அப்ப தூக்கு போடலான்னு சொன்னாங்கன்னா நீங்க தூக்கு போட்டா நீ தான் போகணும். அப்புறம் யார் இவங்க தெருவில் தான் நிப்பாங்க. ஒவ்வொரு தடவை 5000 10,000 கதை உடைக்க முடியுமா? அப்ப அவங்கள அனுப்பிடலாம். அவங்கள அனுப்பினா மட்டும்தான் நீங்க தப்பிப்பீங்க. இல்லைன்னா நீங்களும் சேர்ந்து அவங்க கூட போய் ஆகணும். அப்புறம் இவங்களும் அம்போன்னு விட்டு போகணும். எத்தனை நேரம் காவல் இருப்பாங்க? ஏதோ ஒரு நாள் இல்லைன்னா ஏதோ ஒண்ணு ஆயிரும் அப்படின்னு. ஒரு நாள்ல ஒரு நாள் ஏதோ ஒன்று ஆயிரும். அப்ப நீ அதுல இருந்து தப்பிச்சு வெளியில வரணும். இப்போ கூப்பிட்டா வருவாங்களா? தெரியாது வருவாங்க இல்லையோ. எந்த நேரத்துல வர்றாங்க? மாசத்தோட வரும். ஒரு மாட்டிலேயே ஒருத்தோட வந்தாங்க. மாசத்துல ஒரு நாள் அது மாதிரி வந்துடுறாங்க. அது என்ன கிழமைன்னா தெரியல. மட்டன் சிக்கன் சாப்பிட்டா வருமா? மத்த டயத்துல வருதா? அப்படி இல்ல மட்டன் சிக்கன் அதெல்லாம் இல்ல, சைவம். எப்பன்னு தெரியல, என்ன கிழமைன்னு தெரியல. பகலே நைட்டு வருதா? பகலே வந்துட்டு பகலே வர்றா அப்படி. சரிப்பா, என்ன பண்ண கூப்பிட்டு பேச வைக்கலாமா? பேசி வச்சு கூப்பிட்டு அவங்கள பேச வச்சு அதை விட்டு வெளியே கொண்டு போய் ஒரு ஆணி அடிச்சு இல்லை கடலை தூக்கி போடணும். அப்பதான் திரும்ப வரமாட்டாங்க. காலமெல்லாம் உங்க கூட இருக்கணும் அப்படின்னா இவங்க மேலே ஏறாத அளவுக்கு நம்ம தான் பாதுகாப்பு போட்டுக்கணும். ஒரு வீடு கட்டினா காம்பவுண்ட் போடுறோம் இல்லையா, அது மாதிரி இவங்களுக்கு வெளியே போடுற மாதிரி இருந்தா தான் ஆகும். ஒவ்வொரு தடவையும் காப்பாத்திட்டு இருக்க முடியாது. நீங்க இல்லாதப்ப என்ன பண்ணுவீங்க? அப்புறம் ஏதாவது கெட்டது நல்லது கெட்டது ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும். சரியா? அந்த முருகனுக்கு நீ சஷ்டி வேஷம் இருந்துட்டு வா. என்ன கிழமை இருக்கேன்? சஷ்டி அன்னைக்கு சரியா திருச்செந்தூருக்கு இருந்துட்டு வா. அவரு கூட வந்து காப்பாற்றி விடுவாரு. இதை நான் ஊட்டி விடுறேன். அவன் மூஞ்சி சுத்தமா தெரிய மாட்டேது. கை கால மட்டும் தெரியுது. மூஞ்சி ஃபுல்லா அவரும் தெரியல. காலு தெரியுது, கை மட்டும் தான் தெரியுது. ஆனா வாவான்னு கூப்பிட்டே இருக்கு. ஆனா அவன் மூஞ்சி காட்ட மாட்டேங்கிறான். காட்ட மாட்டேங்குது. மூஞ்சி காட்டதானே நமக்கு தெரிஞ்சு. கருப்பா சிவப்பா? ஃபுல்லா மூஞ்சி கருப்பு தான். ஆனா கண்ணா இல்ல, ஒண்ணுமே தெரியல. கை கால மட்டும் ஃபுல்லா வெள்ளையா ஒண்ணு போட்டுட்டே ஃபுல்லா. சரிப்பா,
அமாவாசை டைம் சரி படிக்க அமாவாசைன்னு எப்பயும் தொடர்ந்து கூப்பிட்டேன் வந்துடும். அப்புறம் ரெடி படிக்க சரியா? சரி. வேற அந்த கனியை கொண்டு போய் நிலவாசல் கட்டிடுவாங்க. சரி. 3 நாள் திரும்ப வரும். அதை கொண்டு போய் கட்டுங்க வரும். சரி. அதை பாருங்க தானே உங்களுக்கு வெளியே ஓட்ட பண்ணிக்கலாம். நான் கொடுத்த இந்த கட்டியிருக்கீங்களா? கட்டிட்டோம். கட்டினதுக்கப்புறம் வரல. கட்டின அப்புறம் தான் வந்துச்சு. கட்டப்போ வரல, அறுத்திருப்பாங்க. ஆவத்துன்னு அப்புறம் தான் வந்துருச்சு. ஆவத்துன்னு அப்புறம் தான் வந்துருங்க. நான் கொடுத்த எந்த